ஒரு அடர்ந்த காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்துச்சான். அந்த காட்டில் ஒரு நரியும் வாழ்ந்து வந்துச்சான். அந்த நரிக்கு எப்பொழுதும் யாரையாவது ஏமாற்றி அவங்க ஏமாறதை பார்த்து சந்தோஷப்படுறதே பொழுதுபோக்காக இருந்துச்சான். அதே காட்டில் ரொம்ப அறிவாளியான கொக்கும் இருந்துச்சான். அந்த கொக்குக்கு மற்ற மிருகங்கள் கிட்ட நல்ல பேர் இருந்துச்சான். இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத நரிக்கு அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு எண்ணம் வந்துச்சான். ஒரு நாள் கொக்கு நரி இருக்கிற குகை வழியாக வந்துட்டு இருந்துச்சான். நரி கொக்கை பார்த்து, நண்பனே, உன்னோட அறிவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் நாளைக்கு உனக்கு ஒரு விருந்து வைக்க போகிறேன். உன்னால் வர முடியுமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த கொக்கு சொல்லிச்சான், சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருச்சான். அடுத்த நாள் நரி ரொம்ப சுவையான சூப்பை செஞ்சுதான். அன்னைக்கு சாயங்காலம் கொக்கு நரியோட இடத்துக்கு வந்துச்சு. நரியோ திட்டமிட்டபடி சூப்பை ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் ஊற்றி கொக்கு கிட்ட கொடுத்துச்சு. கொக்குனால அந்த வாயகன்ற பாத்திரத்தில் இருக்க சூப்பை குடிக்க முடியலையாம். நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடிச்சிட்டு, நண்பா, இந்த சூப் உனக்காக தான் செஞ்சேன், எப்படி இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கொக்கு கிட்ட கேட்டுச்சான். கொக்கு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து, நண்பா, சூப் ரொம்பவும் சுவையாக இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. கொக்கு நரிக்கிட்ட, இரவு நேரம் ஆக போது, அதனால் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நீ எனக்கு விருந்து வச்ச பதிலுக்கு நான் உனக்கு நாளைக்கு விருந்து வைக்கலான்னு நினைக்கிறேன், உன்னால் வர முடியுமா அப்படின்னு நரிக்கிட்ட கேட்டுச்சு. நரியோ சம்மதம் தெரிவிச்சது. கொக்கை நல்லா ஏமாத்திட்டோம் அப்படின்ற கர்வத்தில் சந்தோஷமாக தூங்க போச்சு. கொக்கு பசியில் வருத்தத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிதான் பல இறைச்சிகளை போட்டு சுவையான சூப் ஒன்று செஞ்சுது. அதோட வாசனை காடு முழுவதும் பரவிச்சான். அன்னைக்கு மாலை நரி கொக்கு வீட்டுக்கு போச்சு. கொக்கு நரி வந்ததும் அந்த சுவையான சூப்பை சிறு துளை இருக்க குவளையில் ஊற்றி நரிக்கிட்ட கொடுத்துச்சான். அந்த சூப்பின் வாசனையை நுகர்ந்ததும் நரிக்கு வாயில் எச்சி ஊறிச்சான். இன்னைக்கு நல்ல வேட்டை அப்படின்னு நினச்சிதான். கொக்கு அதோட வாயை குவளையில் நுழைச்சி சூப்பை ருசித்து சாப்பிட்டுச்சான். நரியினால் துளை சின்னதாக இருக்கிறதால குடிக்க முடியலையாம். குவளை ஓரங்களில் இருந்த சிறு துளிகளை மட்டுமே நக்கி சாப்பிட முடிஞ்சது. கொக்கு நரியை பார்த்து, சூப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போதான் நரி மற்றவங்களை ஏமாற்றும் போது அவங்களும் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தன்னோட தப்பை உணர்ந்துச்சான். கொக்கு கிட்ட நரி மன்னிப்பு கேட்டு அன்னையிலிருந்து திருந்தி அதுக்கப்புறம் யாரையும் ஏமாத்தாமல் வாழ்ந்து வந்துச்சான்.